ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி நியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஈஸியான பெஸ்ட்டான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு நாம டோனர்னா என்ன, எந்தெந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க டோனரை யூஸ் பண்ணலாம், அதில் ஒரு பெஸ்ட்டான டோனரை எப்படி வீட்டிலையே தயார் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்கின்னுக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியங்க. கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன். சரி, இது எல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸ் அழகாக மாறிடுமான்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் முக்கிய பங்கு வகிக்குது. அதில் டோனருடைய யூசஸ் பற்றி பார்த்தா நம்ம ஸ்கின்னை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம். அதோட எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் பாதிக்கப்படும். அப்போ அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்க டோனரை நாம் யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம முகத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தும் நீர்ச்சத்தும் கிடைக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஃபேஸ்க்கு டோனர் ஒரு இயற்கை பாதுகாவலராக இருக்கு. சரி, நம்ம ஆரஞ்சுடைய தோலை வச்சு ஒரு சூப்பரான டோனரை எப்படி வீட்லேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கமலா ஆரஞ்சுடைய தோலை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிளிசரின் உங்ககிட்ட இருந்தா ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 drops எடுத்துக்கோங்க. எப்படி தயாரிக்கிறதுனா, ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த ஆரஞ்சு பழத்துடைய தோலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் கிளிசரின் உங்ககிட்ட இருந்தால் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸில் இந்த டோனரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக காட்டனில் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த டோனர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். பாய்.